எல்லாருக்கும் வணக்கங்க. நல்லா முதிர்ந்த தேங்காய் ஒரு 460 தேங்காய் உரிச்சிருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிட்ட வாங்கின 400 தேங்காயும், அதே மாரி வீட்ல வந்து பறிச்ச ஒரு 60 தேங்காயும், முதிர்ந்த தேங்காய் வந்து உரிச்சாச்சுங்க. நல்லா முதிர்ந்த தேங்காய்ங்கிறனால, வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க நல்லா வெடி போட்டுருச்சுங்க. நெறைய தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, வெடி போட்டுருச்சுங்க. வெயில் காலத்தில விவசாயி எப்படி உரிச்சு கொண்டு போறான்னு தெரியலைங்க. இது வந்து காலையில உரிக்க ஆரம்பிச்சோம். காலையில உரிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மணி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெடி போட ஆரம்பிச்சுச்சுங்க. நாளைக்கு வந்து இது உடைச்சு போட போறோங்க, கொப்பரை உற்பத்திக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 460 தேங்காய் உரிச்சதுல எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை கணக்குல ரூ. 17 வாங்குனோங்க. இத வெயிட் போட்டோம்னா, எவ்வளோ கிலோ கணக்குல என்ன ரேட் வருதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ வந்து இந்த 460 தேங்காய் உரிச்சதுல எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க. தேங்காயெல்லாம் சாக்குல போட்டாச்சுங்க. வெயிட் பார்த்துடலாம். முதல் சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30,200ங்க. 2வது சாக்குங்க 37,200. 3வது சாக்கடை 35ங்க. 4வது சாக்கடை 35,480ங்க. 5வது சாக்கு 35,200ங்க. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இன்னும் வெயிட் பார்த்துட்டு நம்ம வாங்கின ரேட்டுக்கு கிலோவில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ நாம் தேங்காயில் எண்ணிக்கையில் வாங்கினதுக்கும் கிலோவில் எவ்வளோ ரூபா வருதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக நம்ம உரிச்ச தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, இடையில வந்து பார்த்திங்கன்னா 173 கிலோ வந்திருக்குங்க. 173 கிலோ வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் வாங்கின விலை 460 தேங்காய் இன்ட்டு ரூ. 17 வாங்குறேங்க. 7,820 செலவு வந்து ஒரு தேங்காய்க்கு ரூ. 1.50. அதாவது வண்டி வாடகை, ஏற்று கூலி, இறக்கு கூலி குறைவாக ரூ. 1.50 போட்டுருங்க. 690. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8,510. இப்போ கிலோ விலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா, கிலோ விலை கொள்முதல் விலை டிவைட் பை கிலோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொத்தமாக கொள்முதல் செலவெல்லாம் சேர்த்திங்கன்னா 8,510. நமக்கு வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 173 கிலோங்க. அப்போது 8,510 டிவைட் பை 173 கிலோ போட்டாங்க. ரூ. 49.19 வருதுங்க. நாங்கள் வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ரேட்டுக்கு தேங்காய் கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன். கிலோவில் வாங்கினாலும் ரேட்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ரூ. 48 அதிகபட்சம் இருக்குங்க. அதே மாதிரி நாங்கள் எண்ணிக்கையில் ரூ. 17 வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 49 வருதுங்க. ஆக மொத்தம் நாங்கள் வந்து இந்த கொப்பரை தேங்காய் வந்து கொள்முதல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, சரியான விலை கொள்முதல் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த தேங்காயை உடச்சிருவோங்க. ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 4லேருந்து 5 நாள் கழிச்சு கொப்பரை ஆகிக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா, கொப்பரை சந்தை விலை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கின தேங்காய் ரேட்டுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.